பாமர ரசிகன் நான் சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த சினிமாவை எடுத்தவர்களை காட்டிலும் அதனுடைய நிபுணர்கள் பாராட்டினால் அல்லது நிபுணர்கள் அது குறித்து பேசினால் அது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். படம் எடுத்தவர்களுக்கே நாம என்ன எடுத்தோம்னு தெரியாத அளவுக்கு சிலர் இந்த சினிமா குறித்து பேசியிருக்கிறார்கள். அது நண்பர்கள் வாயிலாக கேட்கும் போது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படியான சினிமா துறை மிகவும் போற்றுகிற, மரியாதைக்குரிய, மதிக்கிற பல நபர்களில், முக்கியமான நபர்களில் மிக முக்கியமானவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் நம்மோடு இன்றைக்கு இருக்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் திரைப்படம் பார்க்கிற எல்லோருக்குமே தெரிந்த ஒரு பெரிய பிரம்மாண்டம் பாலு மகேந்திரா. பாலு மகேந்திராவை தவிர்த்து விட்டு தமிழ் சினிமாவை நம்ம அப்படியே நகர்த்தி கொண்டு போயிட முடியாது. ஒரு காலம் எழுதினா பாரதி ராஜா காலம் எப்படி இருந்ததோ, பாலச்சந்தருடைய காலம் எப்படி இருந்ததோ, அப்படி பாலு மகேந்திராவின் காலம் அழுத்தமாக பதிவு செய்யப்பட வேண்டிய காலம் தமிழ் சினிமாவில். பாலு மகேந்திரா மட்டும் அல்லாமல் பாலு மகேந்திராவுடைய பட்டறையில் இருந்து வெளியே வந்தவர்களும் அவ்வளவு எளிமையானவர்கள் இல்லை. என்னோட கல்லூரி காலத்தில் இருந்த நண்பனாக இருந்த முத்துக்குமார் பாலு மகேந்திராவிடத்தில் உதவியாளராக இருந்தார். கவிஞர் நா. முத்துக்குமார் அடிக்கடி சொல்லுவான், பாலு மகேந்திராவிடத்தில் பாலு மகேந்திரா இருக்கிற அறையில அமைதியாக உட்கார்ந்திருப்பதே பாடம் படிப்பதற்கு சமம். அவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கும். அவர் ரொம்ப சர்வசாதாரணமான, நமக்கெல்லாம் அவருடைய படங்கள் பார்க்கிற வாய்ப்பு தான் கிடைத்ததே தவிர அவரோட நெருங்கி பழகுகிற வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் பாலு மகேந்திராவின் பட்டறையிலே இருந்து வெளியே வந்து தமிழ் சினிமாவிலே மிக முக்கியமான நபர்களாக கருதப்படுகிற ஒரு சிலரிலே ஒருவராக இருக்கக்கூடியவர் மரியாதைக்குரிய பாலசுப்ரமணியம் அவர்கள். அப்படியான ஒரு வல்லுநர் நம் முன்பாக இருக்கிறார். அவர் பார்வையிலே இந்த படத்தை அவர் எப்படி பார்த்தார், எப்படி உள்வாங்கிக் கொண்டார், இந்த படத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை அவர் வழி அறிந்து கொண்டு பிறகு படத்தை பார்ப்போம். பாலு மகேந்திராவோட அனுபவங்கள்ல திரைப்படம், அவர் திரைப்பட பள்ளியில ஆக்சுவலி புனேல படித்த நபர், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவருடைய 3ஆம் பிறை, வீடு, சந்தியாராகம் படங்கள் எல்லாம் நமக்கு எளிமையா தெரிஞ்ச படங்கள் தான். அழியாத குளம் அல்லது மூடு பணி, இந்த மாதிரியான படங்கள்லாம் அநேகமா 90க்கு முற்பட்ட இளைஞர்கள் கூட்டத்துக்கு பாலு மகேந்திரா ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதரா இருந்திருப்பாரு. பாலு மகேந்திராவுடன் 5 வருட காலங்கள் நான் இருந்திருக்கேன். அந்த 5 வருட காலங்களும் பாலு மகேந்திராவுடைய என்ன சொல்றது ஆளுமை. பாலு மகேந்திரா ஒரு மிகப்பெரிய ஆளுமை. ஏன் ஆளுமை? அவர் திரைப்படத்துல கதையை பெருசா சொல்லல, பிறகு நாடகங்களை பெருசா நிகழ்த்தல. 100 வருஷ தமிழ் சினிமா பாரம்பரியத்துல நம்ம நிறைய என்ன சொல்றது நாடகங்களை நிகழ்த்தி இருக்கோம். ஆனா நாடகீயங்கள் அதுல இல்ல. அது என்ன நாடகம், அது என்ன நாடகீயம்? இப்ப ஷேக்ஸ்பியர்னுடைய நாடகங்களை நம்ம திரைப்படங்களா இந்தியன் சினிமாக்கள்ல ஆக்கி இருக்காங்க. நம்ம ஊர்கள்ல அதனுடைய உளவியல் ரீதியான கதாபாத்திரங்கள் நம்ம கதைகள்ல விரவி கிடக்கு. அதே சமயம் மலையாளத்திலையும் ஆஸ் வெல் ஆஸ் பெங்காலையும் இந்த மாதிரியான திரைப்படங்கள், ஈவன் ஹிந்தியில கூட ஷேக்ஸ்பியர்னுடைய நாடகங்களை தழுவி நிறைய திரைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. நாடகம் அப்படின்னு வரும் பொழுது மனிதனுடைய டே டு டே, அதாவது அன்றாட தினசரிகள்ல அவனுடைய உணர்ச்சி மோதல்கள்ல வெளிப்படக்கூடிய தருணங்களை தான் நம்ம நாடகம், நாடகியம் எல்லாம் சொல்றோம். எல்லாருக்குள்ளயும் ஒரு முரண் இருக்கும். ஆக்சுவலி சொல்ல போனா பிரகாமியம் நிழல் திருநாவுக்கரசு சார் இருக்காரு, என்ன கூப்பிட்டாரு. நான் பொதுவா இந்த மாதிரி ப்ரீவியூ ஷோக்கெல்லாம் போறதே இல்லை. சொல்ல போனா தமிழ் படங்கள் பாக்குறதே இல்லை. இது சொல்றதுல ஏதோ ஒரு கௌரவமோ அல்லது நான் உயர்ந்தவன் அல்லது தமிழ் சினிமாக்கள் தாழ்ந்தது அப்படின்லாம் ஒண்ணும் இல்லை. நானும் உங்களை போல ஒரு சராசரியான ஒரு மனுஷன் தான். ஆனா திரைப்படங்களை தொடர்ந்து என்ன சொல்றது ஒரு 20 வருட காலங்கள்ல நான் மீடியாவில தான் இருந்தேன், மீடியாவில தான் இருக்கேன் இப்போ. சோ தொடர்ந்து திரைப்படங்கள்ங்கிறது காட்சி ரீதியானது அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குள்ளயும் தெரியும். ஏன்னா நம்ம ஒரு திரையை தான் வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம். அந்த திரையில ஒரு காலம் இருக்கும், ஒரு இடம் இருக்கும், ஒரு மனுஷன் இருப்பான், அவன் இன்னொரு மனுஷனை சந்திப்பான், அவனோட பிரச்சனை என்ன, அதால அவனுக்கு என்ன உணர்ச்சிகள் வருது, பிறகு அந்த உணர்ச்சிகள் நம்மள எப்படி தொத்திக்கிறது, அந்த உணர்ச்சிகள் வழியா அந்த வாழ்வை நம்ம எப்படி மனசுல உள்வாங்குறோம். இவ்வளவுதான் ஆக்சுவலி திரைப்படங்கிறது. இந்த திரைப்படங்களை தொடர்ந்து என்ன சொல்றது ஒரு 100 வருட திரைப்பட கால அனுபவங்கள்ல தமிழ் சினிமாவும் அந்த 100 வருடங்களை சந்திச்சிருக்கு. இதுல பாலு மகேந்திராங்கிற ஒரு நபரை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு பில்ம் மேக்கர் பேசிக்கலி. அது என்ன பில்ம் மேக்கர்? அதாவது அவரே எழுதுவார், அவரே சினிமாட்டோகிராஃபி பண்ணுவார், அவரே எடிட் பண்ணுவார், அவரே அதுக்கு தேவையான தகுந்த இசையை தேர்ந்தெடுப்பார். பிறகு அந்த நடிகர்களுடைய நடிப்பு எந்த மாதிரி இருக்கணும்னு அவரே எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவார். சோ ஒரு பில்ம் மேக்கர் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இந்த டிபார்ட்மெண்ட்னுடைய அத்தாரிட்டேரியனா டெசிஷன் மேக்கரா இருப்பாங்க. டைரக்டருங்கிறவங்க இந்த செயல்பாடுகள்ல இருந்தாலும் கூட சில டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க தெரியலன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி எனக்கு இசை தெரியாதுன்னு சொல்லுவாங்க.
அல்லது எனக்கு எடிட்டிங் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ தே யூஸ் டு டிபெண்ட் ஆன் எடிட்டர்ஸ் அல்லது ஆஸ் வெல் அஸ் மியூசிஷியன்ஸ் அல்லது சினிமாட்டோகிராஃபர்ஸ். இப்போ பாலுமகேந்திராவுடைய ஃபில்ம் அப்படின்னு வரும்பொழுது அவருடைய ஃபில்ம் மேக்கிங்ல ஃபில்ம் தியரிஸ் நிறைய டெக்னிக்ஸ் இருந்தது. அது என்னன்னா ஃபில்ம் மேக்கிங்னு வரும்பொழுது ஒரு மனுஷனை காட்ட போறோம், அவன் என்ன பண்ண போறான்னு நம்ம வேடிக்கை பார்க்க போறோம். இதுல ஒரு பெரிய கதையை நம்ம நிகழ்த்த வேண்டியதில்லை. ரொம்ப சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்லயே கூட வாழ்க்கையை நம்ம காட்டும் பொழுது அதுக்குள்ள பெரிய வகையான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். இப்ப சின்ன சின்ன அனுபவங்கள்னா கண்டிப்பா பிறப்பு, இறப்பு, பிணி, மூப்பு இந்த விஷயங்களை நம்ம அனுபவிக்காம வாழ்க்கையில இருக்க முடியாது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் சினிமாங்கிறது ஒரு இன்ஸ்டன்ட் ஆர்ட். இதை இன்னும் சொல்ல போனா ஆர்ட் அப்படிங்கிற ஒரு தளத்துல இருந்து பாக்குறாங்க. ஆனா மெஜாரிட்டி மெயின் ஸ்ட்ரீம்ல ஜனரஞ்சகத்தன்மையை தான் நம்ம எப்பவுமே கொண்டாடுறோம். ஜனரஞ்சகத்தன்மைக்குள்ள கலை இல்லையான்னா நிச்சயமா இருக்கு. ஆனா திரும்பி திரும்பி நமக்கு ஒரு தயிர் சாதம் பிடிக்கும் அல்லது ஒரு பிரியாணி பிடிக்குங்கிற மாதிரியே நம்ம ட்ரீட் பண்ணிட்டே இருக்கோம். அதை ஆக்சுவலி சொல்ல போனா ஆனா கலையில நிறைய வெரைட்டிஸ் போலாம். இப்ப நம்மளுடைய சென்சஸ்ல பாத்தீங்கன்னா கண், காது, மூக்கு, என்ன சொல்றது, டச், அதாவது கண் பார்க்கும், காது கேட்கும். சினிமாங்கிறது கண்ணுக்கும் காதுக்கும் சம்பந்தமானது. இன்னும் சொல்ல போனா காதை பொத்திட்டாலும் கூட நமக்கு கண் தெரியக்கூடிய என்ன சொல்றது நெருக்கமான ஊடகமா அது இருக்கு. ஆனா மற்ற அதாவது நாசியோ அல்லது என்ன சொல்றது டேஸ்ட் பட்டோ, நாக்குல இருக்கக்கூடிய டேஸ்ட் பட்டோ அல்லது டச், இந்த சென்சஸ் கிடையாது அதுக்கு. மற்ற கலைகள் இப்ப நீங்க பார்க்கலாம், சிற்பம், ஓவியம், இசை, இதெல்லாம் நம்ம தொடு உணர்ச்சி, காது, கண் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். அப்ப சினிமாங்கிறது கலை அப்படின்னு சொல்லி பிலிம் மேக்கரான பாலுமகேந்திரா தன்னுடைய 50 வருட கால அனுபவங்களை திரையில செலவிட்டார். ஆக்சுவலி சொல்ல போனா பிலிம் மேக்கிங்கிறது பிசினஸ்க்கானது அல்ல அப்படின்னே சொல்றாரு. ஆக்சுவலி சொல்ல போனா தான் ஒரு வியாபாரி அல்ல அப்படிங்கறத தான் அவர் எப்பவுமே முன்னிறுத்திக்கிறார். சர்வைவல் எல்லாருக்கும் இருக்கும், டிசைர்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கும். தன்னோட கேரியர்னு டிசைட் பண்ணும்போது எல்லா விதமான ஆசாபாசங்களுக்கும் ஊடாடணும். அதுக்கு பாலுமகேந்திராவும் விதிவிலக்கு இல்ல. ஆனாலும் கூட அவருடைய வாழ்க்கையில 2 திரைப்படங்களை தான் நான் செஞ்சேன்னு சொல்றார். ஒன்னு வீடு, இன்னொன்னு சந்தியாராகம். பிலிம் ஹிஸ்டரி, அதாவது 100 வருட என்ன சொல்றது திரைப்பட இயக்கங்களுடைய வாரிசா அவர் இருந்தார். ஆக்சுவலி சொல்ல போனா அவரோட திரைப்படங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா பெரிய மேதைகள் எல்லாமே ஊடுருவி இருந்தாங்க, இன்ஃபுளுன்ஸ்ல இருந்தாங்க. அதுல ஆண்ட்ரி டர்கோஸ்கி மாதிரியான ரஷ்யன் பிலிம் மேக்கர்ஸ், செர்ஜி ஐசன்ஸ்டீன் மாதிரியான பெரிய எடிட்டிங் மேதைகள்லாம் அதுக்குள்ள ஊடுருவி இருந்தாங்க. நான் வந்த உடனே ஆக்சுவலி நம்ம இந்த திரைப்படத்தினோட எடிட்டர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். இந்த பிலிமை உங்களால எப்படி உள்வாங்கிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த பிலிம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல ஒரு ஒரு அதிர்ச்சி இருந்தது. அந்த அதிர்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எங்க இருக்கீங்கன்னே கிள்ளி பாத்துக்க வேண்டியிருக்கும் ஷூரா. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 3 நாளைக்கு இதை பற்றிய சொல்ல போனா வாழ்நாள் முழுசும் கூட சில பேர்த்துக்கு இது மனசுல ஒரு பெரிய தொத்தலா இருக்கும். ஆக்சுவலி நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய என்ன சொல்றது மனிதர்களிடம் நீங்க இருக்கீங்கன்னோ அந்த சுயப்பிரஞ்சியே டோட்டலா போயிடும். இந்த படம் பார்க்கும்போது மொபைலை கண்டிப்பா டச் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். இரண்டாவது என்னன்னா, பிரதாப்பை பார்த்து நீங்க போகும்போது வாழ்த்து சொல்றதோட கொஞ்சம் பாதுகாப்பாவும் நீங்க இருக்கணும்னு சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா அவ்வளவு பயமுறுத்தலோட இருக்கும் இந்த திரைப்படம். பயமுறுத்தல்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய அந்தரங்கங்கள் நம்ம வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலை தான். ஆக்சுவலி சொல்ல போனா எவ்வளவு நாள் நம்ம நம்மளுடைய செல்ஃபை வேடிக்கை பார்த்திருக்கோம். இப்ப நமக்கு தேவையானது அடையறதுக்காக நம்ம நிறைய வேஷங்கள் இட்டுப்போம். இது வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நமக்கு ஒரு என்ன சொல்றது அதுக்கான ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கை நோக்கி நம்ம நகரும் பொழுது நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். அல்லது அந்த விஷயத்தை அடையறதுக்கு நிறைய நம்ம நம்மளுடைய மனசாட்சிகளையோ அல்லது நம்ம மனமுரண்களையோ ஒதுக்கிட்டு அதை நோக்கி நகர்ந்து போயிட்டே இருப்போம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன வேடிக்கை பார்க்கறவன் தான் கலைஞன். ஆக்சுவலி சொல்ல போனா அடைகிற மனிதன் அல்ல கலைஞன். சொல்ல போனா இலத்திலே அவனுடைய விதியா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இலத்தல்ல வரும்போதுதான் 360 டிகிரில ஒரு சம்பவத்துக்கு அவன் வேடிக்கை பார்க்க முடியும், நின்னு குழம்பி அதை தேர்வு செய்ய முடியாம தத்தளிக்க முடியும். ஆனா அடைகிறவனுக்கு அப்படி அல்ல. ஒரு விஷயத்த ஈஸியா அவன் அடைஞ்சிட்டு போகணும்னு முயற்சி பண்ணுவான். அதுக்கான தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் பிற மனசாட்சியினுடைய காம்ப்ரமைஸ்களும் நடந்துட்டே இருக்கும் வாழ்நாள் முழுசும் சொல்ல போனா. சோ நம்மளுடைய இதுல கூட சொல்லுவாங்க, வேதாகமத்துல கூட ஆத்மாவை விற்று எதை வாங்க போறோம்னு சொல்லிட்டு. கலைஞனை பொறுத்த வரையிலும் இந்த விற்பனைங்கிற ஒரு இடமே இல்லாத இடம் தான். பாலுமகேந்திராவுக்கு இந்த மாதிரியான சூழல் வாழ்நாள் முழுசு இருந்தது. அவர் தத்தளிப்புல அதிகமான தத்தளிப்பை அண்டர்கோ பண்ணார். ஒரு கலைஞனா இருக்கிறதா ஒரு சராசரியா ஒரு விஷயத்த நம்ம இது கெரியரா பார்க்கணுமா, இதுல நிறைய சம்பாதிக்கணுமா, இல்ல பொருளீட்டணுமா, தன்னுடைய இடம் என்ன, தன்னுடைய அதிகாரம் என்ன, தன்னுடைய அடையாளம் புகழ் என்ன, இந்த மாதிரியான மனப்போராட்டங்கள் அவருக்கு நிறைய இருந்துட்டே இருந்தது. ஒரு கலைஞனுக்கும் அது இருக்குன்னு நான் நம்புறேன். இப்ப கூட ஆக்சுவலி பிரதாப் அடுத்த திரைப்படத்தை நோக்கி நகரத்துக்கான முன்னோரை பத்தி பேசிட்டு இருந்தார். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆக்சுவலி
இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையில நிறைய விஷயங்கள் உள்ளடக்கிறது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன், இந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே தயவுசெய்து யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு மனசுக்கு பட்டதை நீங்க தைரியமா செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஆர் யூ ஷூர்? நீங்க தெளிவா இருக்கீங்களா? இந்த தெளிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்தா நம்ம இந்த படம் பார்க்கணும். நிச்சயமா யாருமே தெளிவா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா டிசைர்ஸ் நமக்குள்ள நிறைய டிஸ்டார்ஷன்ஸை கிரியேட் பண்ணும். ஆசைகள் வந்து நம்மளை அலக்களிக்கும். எப்பவுமே ரொம்ப தெளிவா நம்ம ஃபங்க்ஷன் பண்ணவே முடியாது. நம்மளுடைய தனி மனதில் நடக்கக்கூடிய அரசியலா இருக்கட்டும், குடும்ப அரசியலா இருக்கட்டும், குடும்பத்துக்குள்ளேயே நிறைய அரசியல்கள் இருக்கு. பிறகு சமூகம் வந்து குடும்பத்தோட எப்படி தொடர்புடையதா இருக்கு, அதுக்குள்ள என்ன அரசியல்கள் இருக்கு, அத்தனையும் ஆராய்ந்திருக்கார் இந்த பிரதாப் இந்த திரைப்படத்துல. நீங்க பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள உறுத்தும். நம்மளுடைய இடம் என்ன, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளை சார்ந்த உறவுகள் எப்படி இருக்கு, நம்ம இந்த சமூகத்தோட எப்படி எந்த உறவுல இருக்கும், நம்மளுடைய மனப்பிரச்சனைகள் என்ன, நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளுடைய பணப்பிரச்சனைகள் என்ன, எல்லா விஷயங்களையும் இதுல வந்து கையாளுறாங்க. சர்வசாதாரணமா கையாண்டுட்டு போயிட்டே இருக்காரு. இதுக்கு விமர்சனம் எப்படி எழுதியிருக்காங்க? சோ வெளியில வந்தோன்னே திருநாவுக்கரசு சார்கிட்ட சொன்னேன், எப்படி சார் இதை நீங்க விமர்சனம் பண்றீங்க அப்படின்னா, அவரும் பெரிய கனத்த மனதோட பெரிய கனத்த தலையோட தான் நின்றுட்டு இருந்தோம். வெளியில வந்து 2 மணி நேரத்துக்கு மேல பேசிட்டு இருந்தோம். பிரதாப் கிட்ட ஒரு 3 தடவை கை குலுக்கி பாராட்டிட்டே இருந்தோம். ஆக்சுவலி சொல்ல போனோம். அதுக்கு பிறகும் திருநாவுக்கரசு சாரோட அவருடைய இன்ஸ்டியூட்ல வந்து நிழல் பதியம் இன்ஸ்டியூட்ல, பில்ம் மேக்கிங் இன்ஸ்டியூட்ல இதை பத்தி பேசணும். அப்பவும் வந்து ரொம்ப பல்ஸே பிடிபடாத இருந்தது. என்னடா ஒருத்தன் ஒரு எளிமையான ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு படம் எடுத்திருக்கான், நம்ம 4000-5000 படங்கள் பார்த்திருக்கோம், ஆனா இதை உள்ளே வாங்கிக்க முடியல, இவ்வளவு விஷயங்களை இவன் எப்படி அடுக்கனா, பிறகு இதை எப்படி காட்சிப்படுத்த முயற்சி பண்ணா, எவனுக்கும் 100 வருஷ தமிழ் சினிமால இதை பத்தி ஒண்ணுமே தோணல, ஆனா இந்த பையனுக்கு மட்டும் எப்படி தோணுச்சு, என்னதான் பிரச்சனை இவனுக்கு, உண்மையிலேயே இந்த கதையை வந்து எந்த வேர்ல இருந்து அவன் பேத்து எடுத்துட்டு வந்து நட்டான், இப்படி எல்லாமே பெரிய யோசனைகள் இருந்துட்டே இருந்தது. கதை எனக்கு புரியல சார், ஒரு வாரம் நான் யோசிச்சுட்டு உண்மையிலேயே எனக்கு புரியல, நிறைய ஸ்லாகிச்சு நிறைய கொண்டாட முடியுது, ஆனா இன்னும் அதுக்குள்ள போய் சேர முடியாத இடங்கள், அதுக்குள்ள நீங்க போயே சேர முடியாத 1000 இடங்கள் இந்த கதைக்குள்ள இருக்கு. உங்களால இதை கிரகிக்க முடியுது, பொறுமையா இதை வாங்கிக்க முடியுது, அனுபவிக்க முடியுதுன்னா நீங்க எந்த படத்தையும் உலகத்துல சர்வசாதாரணமா பார்க்க முடியும்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். இது வந்து ரொம்ப எமோஷனலாவே சொல்றேன். ஏன் அப்படின்னா திரைப்படங்கள் வந்து 100 ரூபாய் கொடுக்கறோம், பிடிச்சிருக்கு பிடிக்கல அதோட ஓவர். பிறகு எங்கேயாவது சகஜமா நண்பர்கள்ட்ட பேசுறதுக்கு இடம் கிடைக்கும் பொழுது நம்ம அந்த இயக்குனரோட இடத்துக்கு போயிடுறோம். அந்த படத்தை இந்த மாதிரி பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி அவன் பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி அவன் பண்ணிருக்கலாம்னு சொல்லி எல்லாம் அபிப்பிராயங்கள் தான். எல்லாருடைய அபிப்பிராயங்களையும் திருப்திப்படுத்த வேண்டியது ஒரு கலைஞனுடைய கடமையா இருக்கலாம். ஆனா அது கடமையும் அல்ல. ஆக்சுவலி சொல்லப்போம் அப்படி ஒரு கடமை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துலதான் கலைஞன் ஒருபடி மேல போறான். அதனாலதான் எல்லாரோட மனங்களையும் அவன் ஆட்டு வைக்கிறான். அந்த தைரியம் வந்து நம்ம பிரகாமியம் பிரதாப்புக்கு இருக்குது. உண்மையிலேயே பெரிய தைரியம். பிறகு கம்ப்ளீட்டா சுதந்திரத்தோட செயல்பட்டு இருக்கார். ஆக்சுவலி கமல்ஹாசன்ட்ட நாசர் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்வி வந்து 2014 ஒரு டிவி தொலைக்காட்சி என்ன சொல்றது நிகழ்ச்சியில வந்து கேட்கப்படுது. என்ன சார் இன்னும் அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கீங்க? கமல் சொல்றார், 25 வருடங்களுக்கு முன்னாடியே நான் வந்து என்னுடைய கலையினுடைய பிரயாணங்களை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்றார். நம்ம இன்னைக்கும் கமல்ஹாசனை திரையில ஒரு நல்ல கதையை கொடுப்பார், பிறகு நல்ல என்ன சொல்றது சுவாரஸ்யமான கொண்டாட்டங்களோட அது குடும்பத்தோட போய் குதூகலமா சிரிச்சு மகிழலாம், இப்படி எல்லாம் நம்ம திங்க் பண்றோம். ஆனா அவருக்குள்ள ஒரு நெருடல் இருந்துட்டே இருக்கு. அது மெல்ல இப்ப வெளிப்பட்டுட்டே இருக்கு. நம்ம அந்தரங்கங்களை வேடிக்கை பார்க்கக்கூடிய கண்ணாடியா அது வந்து கலை இருக்கு. இப்போ நம்ம கேரளாவிலயோ அல்லது என்ன சொல்றது வெஸ்ட் பெங்கால்லயோ இப்ப இந்த மாதிரி இடங்கள்ல சினிமாவில ஓரளவுக்கேனும் எத்தினிசிட்டி, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய கதைகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா தமிழ் சினிமாவில இன்னும் ரிப்பன் வெட்டுற ஆள் இல்லை. ஆனா அந்த மாதிரியான ஆட்கள், கத்திரிக்கோள் எடுக்கிற மாதிரியான ஆட்கள்லாம் தான் நம்ம பிரதாப் நான் உறுதியா நம்புறேன். ஆக்சுவலி சொல்ல போனா எனக்கு இதுல ஒரு ஆதாயம் இல்லை. எனக்கு பிரதாப் வந்து அறிமுகமும் இல்லாத ஒரு நபர் தான். ஆனா இந்த விஷயத்தை ஏன் நான் சொல்றேன்னா, வாழ்க்கையில பார்க்கக்கூடிய விஷயத்தையே நம்ம கலையில பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதான் நம்ம வாழ்க்கையில இருக்கு. நம்ம மனதை நம்ம பார்க்கவே முடியாத இடங்களுக்கு கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகக்கூடிய நபர்கள் தான் கலைஞர்கள். அந்த கலைஞர்கள் ஒருத்தனா நிச்சயமா இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு பிரதாப் புரிய வரும். அவ்வளவு உளவியல் சிக்கல்கள் நமக்குள்ள இருக்கு. நம்ம எந்த மாதிரியான சமூகத்துல இருக்கோம், எந்த மாதிரியான அக நெருக்கடிகள், மன நெருக்கடிகள், மன தத்தளிப்புகள், மன கொந்தளிப்புகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். முன்னாடி எல்லாம் ஒரு ஊருக்கு ஒரு சிட்டா அடங்கல் இருக்கும். இன்னைக்கு வீட்டுக்கு 5 பத்திரங்கள் இருக்கு. இருக்கா இல்லையா? ஏன் மனுஷன் இவ்வளவு ஏலியனேட்டடா தனித்தனியா மாறிட்டான்? முன்னாடி கூட்டு குடும்பங்கள் சொல்லுவான், இன்னைக்கு கூட்டு குடும்பமே கிடையாது. குடும்பமே கூட்டா இல்லை. இன்னைக்கு
டிஸ்இன்டகிரேட்டட் ஃபேமிலின்னு அதை சொல்லலாம். இது ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது 70s 60sலயே வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டுல இது அதிகமா இருக்கு. அப்ப என்னன்னா உளவியல் சிக்கங்கள், we are longing for love but we are not ready to serve the love. நமக்கு அன்பு நிறைய வேணும்னு ஆசைகள் இருக்கு, ஆனா ஒருத்தர் கூட அன்பு சுரக்கக்கூடிய மனதோட இப்ப இல்ல. நம்ம we are completely dry. சொல்ல போனா சைக்காலஜிக்கல், அதாவது சோசியல் வந்து கண்டிஷன்ஸ் நம்ம சைக்காலஜிக்கல் ரெப்ரஷனை அதிகமாக்கி இருக்கு. உளவியல் சிக்கல்கள் நமக்கு நிறைய இருக்கிறதா தான் நான் வந்து இப்ப உறுதியா நம்புறேன். எமோஷனல் ட்ரைனஸ், ஒருத்தருக்குமே மனசுல மன உணர்ச்சியே இல்லையா, மிருக மாதிரி இருக்காங்க அப்படின்லாம். சோ நமக்கு வந்து குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன், கன்சியூமரிசம் எல்லாம் பிராண்டட் அடிக்ட்ஸ் தான். நம்ம ஆக்சுவலி we are tagged by fans, பிராண்ட்ஸ். சோ எல்லாருக்கும் நம்ம வந்து நம்மள வந்து ப்ரொமோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற தாகம் அதிகமாயிட்டே இருக்கு. இதனாலேயே நம்ம ஹியூமனிட்டியை பற்றி இப்ப நம்ம அதிகமா பேச ஆரம்பிக்கணும். ஹியூமன் வந்து ஹியூமனிட்டியை பற்றி பேசுறாங்கிறது ரொம்ப அக்லியான ஒரு விஷயம் ஆக்சுவலி சொல்ல போனோம். இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய சாபமே வந்து நம்ம மனிதத்தின் மேல பெரிய ஏக்கம் கொள்வதும், அன்பை வந்து ஒரு ஐடியாலஜிக்கலா சித்தரிக்கிறதும். அது இயற்கையினுடைய ஒரு குணம், உள்ளுரை ஞானம். அது சொல்ல போனா நமக்குள்ள இருந்தது, இப்ப இல்ல. இப்ப நம்மளே நமக்குள்ள தேட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். அப்போ மெயினா இந்த அகச்சிக்கல்கள் என்ன சொல்ல, அக நெருக்கடிகள் அதிகமா மேலோங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த மாதிரியான படங்கள் மிக முக்கியமான அழுத்தங்களை, என்ன சொல்றது, படிப்பினைகளை நமக்கு கொடுக்கும் நம்புறேன். ஆல்மோஸ்ட் சிக்மண்ட் ஃப்ராய்டினுடைய அத்தனை விஷயங்களையும் தொகுத்திருக்கான் இந்த படத்துல. அதுக்கு பிறகு வந்த கால் யுங்கா இருக்கட்டும் அல்லது லக்கானா இருக்கட்டும், இந்த மாதிரியான நபர்கள்லாம் கூட ரொம்ப ரொம்ப டீப்பா போயிருக்காங்க. நம்மளுடைய மனம்ங்கிறது எந்த மாதிரியான சிக்கல்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. நிச்சயமா அன்புக்கு இயங்காத ஒரு நபர் இங்க இருக்க முடியாது. அதிகமா நான் சொல்றது எந்த காலகட்டத்திலும் இல்லாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஹியூமன்ஸ் ஆர் ஏலியனேட்டட், ஐசோலேட்டட், ரொம்ப ரொம்ப சால்டியூட்ல இருக்கும் நம்ம சொல்ல போனோம். ஆனா ஒளிப்பதிவாளரை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு காப்பகம் நடத்துறேன்னு சொல்லி சொன்னார். ஏன்னா படங்கிறது ஒண்ணும் இல்ல, காட்சியும் சப்தமும் தான். கொஞ்சம் எழுதலாம் அல்லது கொஞ்சம் கதை சொன்னா படம் எடுத்துலாம். எவ்ரிபடி இஸ் எ ஃபில்ம் மேக்கர். இந்த மனதில் நிகழக்கூடிய அந்தரங்கங்கள்ல நடக்கக்கூடிய பெரிய உளவியல் சிக்கல்களை ரொம்ப ரொம்ப எளிமையா, அதே சமயம் ரொம்ப ஆழமா, என்ன சொல்றது, நம்ம பிரகாமியம் பிரதாப் வந்து இதுல எடுத்து சொல்லியிருக்கார். அந்த விஷயங்களை வந்து இன்னும் பிடிபடாம தத்தளிப்பு இருந்துட்டே இருக்கு. இன்னும் நிறைய தடவை இதை பார்க்கணும், நிறைய தடவை பார்க்கணும். சோ பிம்பங்களுடைய ஆதிக்கம் இன்னைக்கு அதிகமா இருக்கு. சினிமாக்கள்ல இருக்கக்கூடிய பிம்பங்கள் நம்ம எவ்வளவு தூரம் மனசை ஊடுருவுது. சோ சினிமாக்கள்ல மட்டும் இருக்கக்கூடிய மனம்ங்கிறது சினிமாவுக்கு பிரத்யேகமானது மட்டும் அல்ல, நம்மளுடைய மனசுல டே டு டே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் சொல்ல போனோம். சோ எடிட்டர்கிட்ட கேட்டான், என்ன சார் இந்த படம் உங்களுக்கு எப்படி சேலஞ்சிங்கா இருந்ததுன்னு சொல்லிட்டு. அவர் வந்து சொன்னாரு, புட்டேஜ் வந்து 8 மணி நேரம் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டதாகவும், பிறகு அதை 2 மணி நேரத்துக்கு குறைக்க கடுமையாக என்ன சொல்லுது வேலை செய்ததாகவும் அவர் சொன்னார். பிரதாப் கூடவே இருந்தாரு சார் எங்களோட அப்படின்னு சொன்னார். பிறகு பிரதாப்ட நான் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தீங்கன்னு நான் கேட்கவே இல்லை, இனிமேலும் கேட்க போறதில்ல. ஏன்னா இது நமக்கான படம். ஒரு கலைஞனுடைய மிகப்பெரிய அக்கறை என்னன்னா, நம்ம மனசுல நடக்கக்கூடிய அடியாளங்கள் நடக்கக்கூடிய அந்த முரண்களுடைய போர், அந்த போருக்கு வந்து அவரு என்ன சொல்றது ஒரு பசிஃபை பண்றாரு. ஆக்சுவலி சொல்ல போனா நமக்கு தெம்பூட்டுகிறார். சொல்ல போனா அவர் ஒரு சிக்மண்ட் ஃப்ராய்டினோட இடத்துக்கு போய் சேர்றார். அவர் உண்மையிலே இந்த படம் பார்க்கும்போது ஒரு உளவியல் டாக்டர்னுடைய வேலையா தான் இருந்தது. இது எல்லாருக்குமான என்ன சொல்றது முகம் பார்க்கும் கண்ணாடியா இந்த திரைப்படம் வந்திருக்கு. இந்த திரைப்படத்தினுடைய வணிக வெற்றி தோல்வியை பற்றி நம்ம மைண்ட் பண்ண வேண்டியது இல்ல ஆக்சுவலி சொல்ல போனா. ஏன்னா ஒரு திரைப்படம் வந்து எல்லாருக்குமானதும் அல்ல. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில வந்து எவ்வளவு நெருக்கடிகள் இருக்குன்னு இப்ப கமல்ஹாசன் போன்ற ஜாம்பவான்கள் எல்லாம் பேசிட்டே இருக்காங்க தொடர்ந்து. இப்ப பாலச்சந்தர் கேட்கிறார், நான் வளர்த்தெடுத்த பிள்ளை தானடா நீ, ஏன்டா நீ வந்து ஒரு யதார்த்தமான ஒரு கதையை உன்னால் செய்ய முடியுமா, நீ மட்டுமே செய்யக்கூடிய கதைகளை கூட நீ ஏன் செய்யாமல் இருக்கிறான்னு கேட்கிறார். கமல் வந்து அதான் சொல்றார், நான் ஒரு என்ன சொல்றது மை ஹேண்ட்ஸ் ஆர் டயர்டு, ஒரு சிறைப்பட்ட கைதி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு ஆக்சுவலி சொல்ல போனா. சோ இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம நிறைய விஷயங்களை இப்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் நோக்கி போக வேண்டியிருக்கு. சினிமாவை இனிமேல் தான் அறிமுகப்படுத்த வேண்டிய நிர்பந்தமும் இருக்கு ஆக்சுவலி சொல்ல போனா. தமிழ் சினிமாங்கிறது அல்லது நாம பாக்குற படங்கிறது வந்து லீனியரா ஒரு கதை சொல்லிக்கிட்டு போவாங்க பாட்டி மாதிரி. அந்த மாதிரி இல்லாம நான் லீனியர் மெத்தட்ல இந்த கதை கூறல் முறை இருக்கு.
இதுதான் வந்து இந்த படத்தினுடைய ஒரு சிறப்பான அம்சம். இதனுடைய கண்டென்ட் பாத்தீங்கன்னா சைக்கோ அனலைஸ் பண்றது, மனத்தை வந்து மனத்தினுடைய மனதில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து மனித நினைவுகளை ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து சொல்லக்கூடிய படங்கள் வந்து தமிழ்ல வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சில கூறுகளை மட்டும்தான் எடுத்துட்டு வந்திருக்கு. இப்ப மறுபிறவின்னு ஒரு படம் வந்தது, யாராவது பார்த்திருக்கீங்களா? 1976ஆம் ஆண்டு முத்துராமனும் மஞ்சுளாவும் நடிச்சது. மனைவியை தனியா பார்க்கும்போது அம்மாவுடைய நினைவு வரும். ஃப்ராய்டிய தியரிய வந்து வச்சு செய்யப்பட்ட ஒரு படம். டாக்டர் கோவூர்னு மனோதத்துவ டாக்டர் அந்த படத்திலே நடிச்சிருக்கிறார், டாக்டர் கோவூர். அந்த மாதிரி ஒரு படம் வந்தது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த ஆளவந்தான், அதுக்கப்புறம் அந்நியன், இந்த மாதிரி படங்கள்ல சில கூறுகளை மையப்படுத்தி செஞ்சாங்க. முழு படமா கிடையாது. இந்த படத்துக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னா, மனத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை முழுவதுமே அவர் வந்து ஹேண்டில் பண்ணி காமிச்சிருக்கிறார். இதுல ஒவ்வொரு பிரச்சனைகளை தான் இப்ப அவதார் படம் பாத்திருக்கிறீங்க. இந்த அவதார் படத்துல பாத்தீங்கன்னா ஹேக் பண்றது, மனித மனத்தை வந்து களவாடுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த படத்துல ஒரு விஷயம் தான் அதுல செய்து காமிச்சிருப்பாங்க. இதுல வந்து முழுக்க பல்வேறு விஷயங்களும் செய்து காமிச்சிருக்கிறது தான் பிரதாப் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். நாங்க வந்து பவானியை அடுத்த ஊர் ஆப்பக்கூடல் அங்க உள்ள பாலிடெக்னிக்கல் கல்லூரியில நடத்தும் போதுதான் பிரதாப் அவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நாங்க என்ன செய்யறோம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அவருக்கு ஒரு உத்வேகம் வந்திருக்கு. அந்த உத்வேகத்தினுடைய வெளிப்பாடாக இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உண்மையிலே சொல்லணும்னா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். 100 ஆண்டுகள்ல யாருமே தொடாத விஷயங்க இது. 100 ஆண்டு சினிமா வரலாறு. நம்ம காளிதாஸ்ல இருந்து, காளிதாசுக்கு முந்தினது நமக்கு கீச்சகவதம், வேலூர் முதலியார், நடராஜ முதலியார் எடுத்த படம் கீச்சகவதம் 1916வது வருஷம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா கிடாரி வரைக்கும் யாரும் இந்த சப்ஜெக்ட தொடல. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயத்த அவர் செய்திருக்கிறாரு. இது இன்னும் வெளியே போய் நிறைய விமர்சகர்கள் வந்து இதெல்லாம் ஹிஸ்டரியில பதியப்படும் போதுதான் இதுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது தெரியும். அது வரைக்கும் வந்து இந்த விஷயம் தெரியாது. அது தெரிய வரும்போது மிகச்சிறந்த இடத்தை இந்த படம் பெறும். எங்களுடைய மாணவர்கள்ல வந்து 4வது டைரக்டர் இவர். எங்களுடைய பயிற்சி பெற்ற மாணவர்கள் இந்த மாதிரி வித்தியாசமா சிந்திப்பாங்க, வித்தியாசமாக செயல்படுவாங்க அப்படிங்கிறது. இந்த படத்தை வந்து நாங்க வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு வச்சோம். அங்க எங்களுடைய நண்பர் மிச்சிகன் யூனிவர்சிட்டியில ஹெச்ஓடியா இருக்கிறாங்க, சொர்ணவேல் அப்படின்னு. அவர்கள் வந்து இந்த படத்துக்கு சொன்ன விமர்சனத்தை வந்து இப்போ படிக்கிறேன், நீங்க கேளுங்க. பிரகாமியம் ஆருடம் மற்றும் உளவியலை மையமாக கொண்ட பிரகாமியத்தின் திரைக்கதை தமிழ் சினிமாவுக்கு புதிது. உளவியல் இன்றைய நெருக்கடிகள் நிறைந்த வாழ்வின் பதற்றத்துக்கு முற்றிலும் நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாக இல்லாவிடினும் மனதை இலகுவாக்குவதற்கான வடிகால் நிறைந்த விஞ்ஞானமாக உள்ளது. சிறிய பட்ஜெட்டில் கதையாடலுக்கு சிலாக்கியமான வெளிகளும் நடிகைகளும் கிடைக்காத சந்தர்ப்பங்களிலும் கூட சினி மொழியில் தீர்க்கமாக சொல்லப்படும் கதைக்குரிய மதிப்பை மறுக்க முடியாது. இன்றைய டிஜிட்டல் சினிமா தயாரிப்பு மற்றும் திரையிடலுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி தானே நடித்து எழுதி இயக்கி இருக்கும் பிரதாப்பின் ஆர்வமும் உழைப்பும் தன்னம்பிக்கையும் பாராட்டுக்குரியது. டிஜிட்டல் உலகில் படத்தை எடுத்து அதன் மூலம் அறிவை பெருக்கிக் கொள்வதற்கான சாத்தியங்கள் உள்ளது. ஆயினும் அடுத்த படத்தில் அறிந்து கொண்டதிலிருந்து எப்படி முன் நகர்கிறார் பிரதாப் என்பதில் இந்த படத்திற்கான பயன் அடங்கியுள்ளது அப்படின்னு அவர் தனது தமிழ்ல சமீப ஒரு 20 வருடங்கள் வந்து முக்கியமான படங்கள்ல வந்து நாம பார்த்திருக்கக்கூடிய விஷயம் வந்து நம்மளால அந்த ஒரு படம் பார்க்கும்போதே கதை என்ன ஆக போகுதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு 20% கதையை நீங்க பார்த்துட்டு இருக்கும் போதே சரி கதை இப்படி போகுதுன்னு சொல்லலாம். ஆனா இதுல இருந்து முற்றிலும் மாறுபட்ட சில படங்கள் வந்து சொல்லணும். குறிப்பா வந்து தமிழ்ல 80களில் வந்ததுல வந்து 16 வயதிலே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல பாக்குறதுல ஒன்று வந்து பருத்தி வீரன், 2வது சுப்பிரமணியபுரம், 3வது
கிடாரி. இந்த படங்கள் முன் வச்ச திரைப்படம்ன்ற ஒரு அழகியல் வடிவம் ஒன்று இருக்கு. அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இந்த படம் நடக்குது. இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். அதுல எவ்வளவு பேர் நார்மலா இருக்கிறாங்க, யார் அப்நார்மலா இருக்கிறாங்கன்னு நம்மளால சொல்லவே முடியாது. இப்ப நாமளே எவ்வளவு நார்மலா இருக்கணும்ன்றது நம்மளால டிசைட் பண்ண முடியாது. இந்த படம் வைக்கக்கூடிய முக்கியமான 3 அல்லது 4 கான்செப்சுவல் பாயிண்ட் நான் சொல்லணும். ஒன்னு அப்நார்மலிட்டினா என்ன? அப்நார்மல்ன்றது ஒரு கண்டிஷனா, ஒரு ஸ்டேட்டா என்று முதல்ல நம்ம அது ஒரு நிலையா இல்ல அப்படியே ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கான்றது. இன்னொன்னு இந்த படத்தினுடைய டைரக்டர் வச்சிருக்க மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த போதைன்ற விஷயத்தை வச்சிருக்காரு. அந்த படத்துல அவர் எடுத்திருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே மார்ஜினல் கேரக்டர்ஸ், எல்லாமே விளிம்பு நிலை மக்களை தான் மேக்சிமம் எடுத்திருக்காரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நார்மலான மனிதர்கள் இருந்து அப்நார்மலா யார் இருக்காங்கன்றத இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும், இந்த படத்துல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப 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 மினிமலாவும் ரொம்ப இதுவும். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன, இந்த படத்துல இன்னொரு ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட் இந்த படத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, படம் முழுக்க மெமரி, நமக்கு நினைவு, அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த போதை என்று சொல்ற விஷயத்த ரெண்டுத்துக்கு நடுவுல இந்த டைரக்டர் வச்சிருக்காரு. ஒன்னு அப்நார்மல், அதாவது அசாதாரணமா இருக்கு, சாதாரணமாக இல்லாத இல்ல சாதாரண மனநிலை அல்லாத அப்நார்மல் பீப்புள். அப்புறம் அந்த அப்நார்மலிட்டிக்கு இன்னொரு அதனுடைய எதிர் நிலையாக ஒரு போதையிலேயே எந்நேரம் இருக்கிறது. அப்ப போதையில இருக்கிறது தான் நினைவுல இருக்கிறதுன்றது அவர் சொல்லிட்டே வர்றார் இந்த படம் முழுக்க. எப்பப்போ அந்த போதையினுடைய அளவு கம்மியாகும் போது அவர் அடையிற பதட்டம், அது மீண்டும் அந்த போதையை அவர் இன்க்ரீஸ் பண்ணும்போது திருப்பி நான் நார்மலுக்கு வரேன் அப்படிங்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா அப்நார்மல்னா என்ன, நார்மல்னா என்னன்றது இந்த படத்துல ஒரு பெரிய கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம இறங்கினோம்னா நான் நார்மல் ஆகணும்னா நான் அப்நார்மலா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், அப்பதான் என்னால நார்மலா இருக்க முடியும். படம் ஃபுல்லா வந்துகிட்டே இருக்குது அந்த சீன்ஸ். இந்த படம் முழுக்கவே ஒரு மனுஷனுடைய மனசுக்குள்ள நடக்கிற விஷயத்தை தான் நீங்க ஃபோர்கிரவுண்ட் பண்ணி படம் எடுத்திருக்கீங்க. இந்த படம் முழுக்க வெளியில இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வச்சோ இல்லைன்னா சீன்ஸ் வச்சோ அந்த சீன்ஸ் உருவாக்கப்படல. சீனே அந்த அப்நார்மல் பர்சனுடைய மன ஓட்டம் தான் படமா வெளியில வந்திருக்கு. அப்படி ஒரு மனசுக்குள்ள நம்ம இருக்கிற விஷயத்தை வெளியில அதை காட்சிப்படுத்தும் போது அந்த காட்சிக்கு இருக்கக்கூடிய அழுத்தத்தை சவுண்ட் என்ஹான்ஸ் பண்ணணும். ஓவராலா படம் அட்டன் பண்ணி இருக்கிற ஏரியா இருக்கு பாருங்க, அது முதல் ஒரு விஷயம். ஒரு பாப்புலரான விஷயத்துல இருக்கக்கூடிய மறுபடியும் இருக்கக்கூடிய அந்த ரெடண்டன்சி இந்த படத்துல இல்ல முதல்ல. அப்புறம் இந்த சுவாரஸ்யம்ன்றது படத்துல நம்ம பார்க்கக்கூடிய கமர்ஷியலா பார்க்கக்கூடிய சுவாரஸ்யங்கள் முற்றிலுமா தவிர்க்கப்பட்டிருக்கு ஒண்ணு. அப்புறம் காஸ்டிங் ஓவரால் ரொம்ப ரொம்ப இந்த படத்துல ரொம்ப நான் முக்கியமான இந்த படத்தினுடைய இடமா நான் எதை பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஓடும்போது ஒரு இடத்துல இருந்து ஒரு புது விஷயத்தை பிக்கப் பண்ணி சொல்லிக்கிட்டே அவன் ஓடுறது இருக்கு பாருங்க. முதல் ஓடுன்றது, அப்புறம் புட்டரிசின்றது. அதுல ஒரு குற்றவாளி வரும்போது அந்த குற்றவாளி கிட்ட போயிட்டு ஓடுன்னோன்னா ஆக்சுவலா அவன் ஓடல, அதை இவர் அதுல இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டு போறாங்க. ஆனா என்னன்னா எல்லா சீனுக்கும் ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட் வந்துகிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு விஷயம் சொல்றது அது பின்னாடி எப்படி கனெக்ட் ஆகுறதுன்னு கனெக்ட் பண்ணிட்டே போயிருக்காரு. அதுல ஒரு நல்ல கெட்டியாரதனம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதை நேரடியா இதுக்கு பதிலா இல்லாம மெமரி ரீகால் மாதிரி சொல்லிக்கிட்டே போறது இருக்கு. ஏதோ ஒரு சீன் வரும்போது அதுல திருப்பி ஒரு மெமரி ரீகால் வருது. அப்புறம் அந்த 6 வயசு பையன் வர்றது, அந்த இடம் ரொம்ப குறிப்பா அந்த படத்துல 3 இடம் ரொம்ப அபாரமான இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு அந்த தப்பிச்சு ஓடும்போது ஒருத்தர் தப்பிச்சு ஓட சொல்றது, அப்புறம் அங்க நின்ன உடனே அந்த கான்சியஸ் கட் ஆனு நெக்ஸ்ட் வர்ற ஒரு இதுல இருந்து அதை அந்த கான்சியஸா அது அந்த நேரத்துக்கான கான்சியஸ்னஸா கொண்டு போறது, திருப்பி இன்னொரு இடத்துல கட் ஆகணும், அதுல அங்க என்ன ஒரு புதுசா ஒரு விஷயத்தை பிக்கப் பண்ணி சொல்லிட்டே போகுது. அப்போ அந்த டோட்டல் சீன்ல ஒரு பர்டிகுலர் விஷயம் இல்லாம 3-4 விஷயம் அது நல்ல ஸ்பிளிட் ஆகி அந்த படம், அந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அந்த படத்துல. கிளாஸ் ரூம் சீன்ல வர அந்த ட்ரக் பின் பண்ற இடம் இருக்கு பாருங்க. அப்போ அந்த பையன் வர்றது, இங்க குத்தும் போது அந்த கனெக்டிங் ஷாட்ஸ் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. படம் ஓவராலா ரொம்ப மிக நல்ல முயற்சி. அவருக்கு வாழ்த்துக்கள்.